இன்றைக்கு நடிகர் தினம் சிவாஜி நம்மிடையே இல்லை. ஆனாலும் இன்று வரையிலே அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தாய் திருநாட்டின் மிகச்சிறந்த நடிகர் அவர் என்பது மட்டும் இல்லை. தான் நடிக்கின்ற படங்கள்ல மற்ற நடிகர்களும் மிகச்சிறப்பாக நடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த தியாகங்கள் இருக்க, அதுதான் இன்று வரையிலே அவரை நாம் கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சிவாஜியின் படத்தில் சரோஜதேவி நடித்த முதல் படம்னா அது சபாஷ் மீனா. அந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கின்ற வாய்ப்பு சரோஜதேவி கிடைக்கல. சந்திரபாபுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் சரோஜதேவி அந்த படத்தில். சிவாஜிக்கு ஜோடியாக சரோஜதேவி நடித்த முதல் படம்னா அது பாகப்பிரிவினை திரைப்படம் தான். அந்த படத்துடைய படப்பிடிப்பிலே ஒரு நாள் சோகத்தோடு நின்றிருந்தார் சரோஜதேவி. அவருடைய முகத்தை பார்த்த சிவாஜி, என்ன சரோஜா, ஏன் சோகத்தோடு இருக்க என்று கேட்க, இல்லை, அடுத்த காட்சியில் நான் பிரசவ சீனில் நடிக்கணும். நான் சின்ன பொண்ணு, இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை. எனக்கு எப்படி பிரசவத்தை பற்றியும் பிரசவ வலியை பற்றியும் தெரியும், அதான் யோசனையாக இருக்குது என்றார் சரோஜதேவி. அதுக்காக இவ்வளோ குழப்பம் என்று சொன்ன சிவாஜி அடுத்த கணம் செய்த காரியம்தான் ரொம்ப முக்கியமானது. அப்படியே தரையில் விழுந்து படுத்தார் சிவாஜி. அங்கே பல குச்சி, மரத்துண்டு, புழுதி இப்படி இருந்தது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத சிவாஜி அங்கே படுத்துக்கிட்டு ஒரு பெண் பிரசவத்தின் போது எப்படியெல்லாம் துடிப்பாள் என்பதை துல்லியமாக சரோஜதேவிக்கு நடித்து காட்டினார். பிரசவ வலியால் ஒரு பெண் எப்படி துடிப்பாள் என்பதை தத்ரூபமாக நடித்து காட்டிவிட்டு, இப்படி நடி, இது போதும் என்றார் சிவாஜி. அவர் எப்படி நடித்து காட்டினாரோ அதிலேருந்து ஒரு இம்மி அளவும் கூட பிசகாமல் அப்படியே நான் நடித்தேன். அந்த காட்சியிலே என்னுடைய நடிப்பு மிகப்பெரிய பாராட்டை பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜி அன்றைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த நடிப்பு தான் என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே சொல்லியிருக்கிறார் சரோஜதேவி.